இப்போ முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அதில் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் சின்ன வெங்காயம், பூண்டு, மீடியம் சைஸ் தக்காளி 5 போட்டிருக்கேன். ஜீரகம், மஞ்சத்தூள், உப்பு இதை போட்டு 4-5 விசில் விட்டு பருப்பை வேக வைக்கலாம். பருப்பு வேக வைக்கிறதுக்காக அடுப்பத்தை வச்சாச்சு. 4-5 விசில் வர்ற வரைக்கும் பருப்பு வேகட்டும் நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடாய் வச்சாச்சு. கடாய் சூடான பிறகு ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனோடனே கடுகு, ஜீரகம், வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடணும். நல்லா வதக்கி விட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். சோர்வாக வதங்கின பிறகு ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு விசில் வந்துட்டுருக்கு. இங்கே தாளிச்சுட்ருக்குறோம். தக்காளி போட்டு வதக்கி விட்டுட்ருக்குறோம். தக்காளி போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அது வதங்கிட்டு இருக்குல்ல, தாளிச்சு விட்ருக்கோம்ல, அதில் எடுத்து கொட்ட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், காயில் போட்டாச்சு. போட்ட பிறகு 4 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு. ஏற்கனவே பருப்பில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போடுங்க. போட்டு அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், புளி ஊற வச்சுருக்கேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருப்பு காயில் வேகிறக்குள்ளே புளியை ஊற வச்சாச்சு. காய் வெந்த பிறகு பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய் நல்லா வெந்துட்டுருக்கு. வெந்தோடனே ரொம்ப வேக வைக்கக்கூடாது, அரை வேக்காடாக தான் வேக வைக்கணும். ரொம்ப வெந்துருச்சுன்னா குழஞ்சிரும், இதாயிரும், உடஞ்சிரும் காயெல்லாம். அதனால் ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஏன்னா பருப்பு ஊற்றி கொதி விடும்போது காய் உடஞ்சிரும். அதனால அரை வேக்காடை, அரை இதாக தான் வேக விடணும், அரை பதமாக தான் வேக விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதில் எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்க, காய் நல்லா வெந்துருச்சு. ஊற்றிக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்து அதில் ஊற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிற வேண்டிதான். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தலையை தூவி விட்றேன். தூவிட்டு காரம், உப்பு, புளிப்புலாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் எதுவும் போடல. உங்களுக்கு கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தி வெல்த்தி விலாக்ஸ் NS 2020 லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.